அருமை சபாநாயகர் அவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் சேலத்திலே புரட்சி தலைவர் அவர்களை பட்டம் பெற்றதற்காக பாராட்டுகிறார்கள். நீ வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அனைவரையும் அழையுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னபோது இவர் வந்தால் உங்களுடைய அருமை அண்ணன் மிகவும் பெருமைப்படுவார்கள். அருமை அண்ணன் பெருமைப்படுவதிலே என்ன, அவருக்கு கிடைத்த பட்டத்தை பெருமையோடு நான் பாராட்டுவதிலே எனக்கு பெருமை உண்டு என்று அவர்களிடம் நான் சொன்னேன். பிறகு இந்த பிள்ளைகள் கலையுலகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், நீங்கள் வந்து கலை குடும்பத்தோடு அண்ணனை பாராட்ட வேண்டும் என்று சொல்லிய போது, எனக்கு பிறகு இருக்கின்ற மூத்தவன் நான் ஒருவன் தான் என்ற உணர்ச்சியிலே அண்ணனை பாராட்ட வந்திருக்கின்றேன். ஆனால் ஒன்று, தம்பி பாக்கியராஜ் சொன்னதை போல் யார் வேண்டுமானாலும் வரலாம் போறார். சில பேருக்குத்தான் விட்டு சென்ற இடம் அப்படியே காலியாக இருக்கும், எல்லோருக்கும் இருக்காது. ஆகையால் நீங்கள் விட்டு சென்ற இடம் உங்களுக்கு காலியாகத்தான் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பேசியதாக நான் பத்திரிகையிலே படித்தேன். என்னை இன்னும் பணம் கொடுத்து படத்திலே நடிக்க வருகிறாயா என்று கேட்கின்ற ப்ரொடியூசர்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்னுடைய இடத்தை நான் ஒழுங்காக வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று. இந்த இடத்தை விட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தாலும் மக்கள் அப்படித்தான் நினைப்பார்கள், எம்ஜிஆர் இருந்தால் பரவாயில்லையே, இந்த இடம் அவர் போன பிறகு காலியாக இருக்கிறது என்று. அப்படி எண்ணுகின்றவன் தான் மனிதன்.